الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال الله تعالى قل تعالوا أتل ما حرم ربكم عليكم وقال نبينا صلى الله عليه وسلم الوالد أوسط أبواب الجنة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم ثم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, இவ்வுலகத்தில் நம்மீது நல்லெண்ணம் கொண்ட பல நண்பர்கள், பல உறவுகள், பல நெருக்கமானவர்கள், பல நேசத்திற்குரியவர்கள் அவ்வப்பொழுது நமக்கு உபதேசம் செய்வார்கள். நாம் வாழ்க்கையில் தடமாறும் பொழுது அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் நமக்காக பல்வேறு உபதேசங்களை பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், நெருக்கமான நண்பர்கள், உறவுகள் என்று அவ்வப்பொழுது நம் மீது கொண்ட நேசத்தினால், நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக பல உபதேசங்களை செய்வார்கள். என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு சில உபதேசங்களை செய்கிறான். மனிதர்களை நேசிக்கக்கூடியவன், மனித சமூகத்தின் மீது காருண்யத்தினுடைய கடலான, கருணையினுடைய முழு பிறப்பிடமான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களின் மீது சில உபதேசங்களை அல்லாஹ் செய்கிறான். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 151வது வசனம், 152வது வசனம், 153வது வசனம், இந்த 3 வசனங்களையும் இஸ்லாமிய உலகம் அல்லாஹுவினுடைய உபதேசம் என்பதாக சொல்வார்கள். இந்த 3 வசனங்களுக்கு மட்டும்தான் முழு இஸ்லாமிய உலகமும் அல்லாஹ் மனித சமூகத்திற்கு செய்யக்கூடிய உபதேசங்கள், பொதுவாக கட்டளைகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அதே நேரம் தான் நேசிக்கக்கூடியவர்கள், தான் விரும்பக்கூடியவர்களுக்கு கட்டளை விடுவதற்கு மாற்றமாக ஒரு குழந்தையை பக்கத்தில் அமர வைத்து தலையை தடவி கொடுத்து நாம் உபதேசம் செய்வோமா இல்லையா? அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்ஆம் 6வது அத்தியாயத்தினுடைய 151, 152, 153 இந்த 3 வசனங்களிலும் அல்லாஹ் அந்த 3 வசனத்தை நிறைவு செய்யும் பொழுது சொல்வான், ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ, அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறார், கட்டளையிடவில்லை. கட்டளையிடுவதை விட மிக மேன்மையானது ஒரு மனிதனிடத்தில் அதிகாரப்பூர்வமாக, அதிகார தோரணையில் ஒரு மனிதனுக்கு நாம் இடக்கூடிய கட்டளையை விட அவனினுடைய தலையை தடவி கொடுத்து உபதேசம் செய்வது இருக்கிறதே, அல்லாஹ் இந்த 3 வசனங்களிலும் ஒரு 10 விஷயங்களை அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். அதனால்தான் இஸ்லாமிய உலகம் அல்லாஹுவின் 10 கட்டளைகள் என்பதாக இந்த வசனத்தை பேசுவார்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 3 வசனங்களிலும் மனித சமூகத்திற்கு ஒரு 10 கட்டளைகளை இடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி, அல்லாஹுவின் தூதர் ஐயுக்கும் யுபாயினி அலா ஸலாஸத், அலா ஸலாஸின், உங்களில் யார் இந்த 3 வசனத்தின் மீது என்னிடத்திலே வாக்கு தர இருக்கிறீர்கள்? எல்லா தோழர்களையும் அழைக்கிறார்கள்.
அல்லாஹ் ஒரு 3 வசனத்தை இறக்கி இருக்கிறான். அந்த 3 வசனத்தில் அல்லாஹ் 10 கட்டளைகளை மனித சமூகத்திற்கு அல்லாஹ் இடுகிறான். 10 உபதேசத்தை அல்லாஹ் செய்கிறான். அந்த 10 உபதேசத்தை யார் வாழ்க்கையில் பின்பற்றுவீர்கள் என்று என்னிடத்திலே யார் ஒப்பந்தம் தருவீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கேட்ட பொழுது, தோழர்கள் எல்லாம் அடித்து பிறண்டு ரசூலினுடைய கரத்தை பிடித்து, அல்லாஹுவின் தூதரே, அந்த 3 வசனங்களை நாங்கள் ஏற்று நடப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹுவின் தூதரே, அந்த 3 வசனங்களில் கூறக்கூடிய 10 கட்டளைகளையும் எடுத்து சுமப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாக அல்லாஹுவின் தூதரினுடைய கரத்திலே சத்தியமிட்டு இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக நாம் நபி மொழிகளில் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக அவன் இடக்கூடிய உபதேசத்தை நாம் பின்பற்றினால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன? ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். குர்ஆனினுடைய மற்றொரு வசனம், யார் அல்லாஹுவினுடைய உபதேசத்தை ஏற்று நடப்பார்களோ, யார் அல்லாஹ் இடக்கூடிய உபதேசத்தை வாழ்க்கையில் பின்பற்றுவார்களோ, அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்கு தருகிறான். அதே நேரம் யார் அல்லாஹுவினுடைய உபதேசத்தை புறக்கணிப்பார்களோ, அல்லாஹ் இடக்கூடிய உபதேசங்கள் மனித சமூகத்திற்கு அல்லாஹுவின் நேசத்தினால் அல்லாஹ் இடக்கூடிய இந்த 10 கட்டளைகளை யார் உதாசீனப்படுத்துவார்களோ, அல்லாஹ் அதையும் எச்சரிக்கை செய்கிறான். ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். யார் நம்முடைய உபதேசத்தை புறக்கணிப்பார்களோ, அது யாராக வேண்டுமேயானாலும் இருக்கலாம், நாம் நேரிய பாதையில் வாழுவதற்காய், நாம் இருலோகத்திலும் வெற்றி அடைவதற்காக படைத்த அல்லாஹ் அஸ்ஸவஜல் உயர்ந்த கண்ணியத்திற்குரியவன், மகத்துவமிக்கவன், நம்மையும் மதித்து நமக்கு அவன் உபதேசம் செய்திருக்க, அந்த உபதேசத்தை யாராயினும் புறக்கணித்தால் ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். யார் நமது உபதேசத்தை புறக்கணிப்பார்களோ அவர்கள் தலையிலே நாசம் வந்து விழும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லது அல்லாஹுவினுடைய தண்டனை அவர்களை பிடித்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப அல்லாஹுவினுடைய உபதேசத்தை நாம் பின்பற்றினால் அல்லாஹ் நம்முடைய இருலோக வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அச்சமில்லாமல், பயமில்லாமல், கண்ணியத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ வைக்கிறான். அதே நேரம் அல்லாஹுவினுடைய உபதேசத்தை நாம் புறக்கணித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலத்திலேயே நம்மை இழிவுபடுத்தியவர்களாக, கேவலத்தை சுமந்தவர்களாக அல்லாஹ் வாழ வைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான். 10 கட்டளைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு இந்த வசனங்களில் கூறுகிறான். குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். 10 கட்டளைகளில் முதல் கட்டளை அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழகை பாருங்கள். குல், நபியே நீங்கள் கூறுங்கள், தஆலவ், மனித சமூகமே வாருங்கள், மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களை படைத்த ரப், உங்களை நிர்வகிக்கக்கூடிய இறைவன், உங்களை வளர்த்து பாதுகாக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னதை இதோ நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். எவைகளை எல்லாம் அவன் தடுத்திருக்கிறானோ அந்த தடுக்கப்பட்ட காரியங்களை உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். முதல் உபதேசம் அல்லாஹுவினுடைய உபதேசம், நம்முடைய தாயினுடைய உபதேசம் அல்ல, நம்முடைய தகப்பனினுடைய உபதேசம் அல்ல, நம்முடைய அயல்வாசியினுடைய நேசத்திற்குரியவரினுடைய உபதேசம் அல்ல. படைத்த அல்லாஹ் அஸ்ஸவஜல் 10 உபதேசங்களை ஒரே மூச்சில் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். அதில் முதல் உபதேசம் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த சூழலிலும் அல்லாஹுவிற்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள், அல்லாஹுவிற்கு நீங்கள் பங்காளிகளாக யாரையும் சேர்க்காதீர்கள். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு செய்யக்கூடிய, எல்லா மனித சமூகத்திற்கும் அல்லாஹ் செய்த முதல் உபதேசம் என்ன? எல்லா நேரத்திலும் நாம் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹுவை மட்டும் ஆராதிக்க வேண்டும், அல்லாஹுவை மட்டும் நாம் நம்ப வேண்டும், அல்லாஹுவிடத்தில் மட்டும் நாம் பொறுப்பு சாட்ட வேண்டும். அதான் அல்லாஹுவினுடைய முதல் உபதேசமாக இருக்கிறது. அல்லாஹுவிற்கு நீங்கள் இணை துணைகளை ஏற்படுத்தாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி, அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, அல்லாஹுவிற்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள்.
வயின் குத்திஅத் வஹுர்ரிகத், நீங்கள் எரிக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டாலும் சரி, அல்லாஹுவிற்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். அல்லாஹுவின் மீது மட்டும் ஆழமான நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளோடு, நம்முடைய பெற்றோர்களோடு அதிகம் பேச வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயம். நம்ம எத்தனை சகோதரர்கள் அல்லாஹுவை பற்றி நம்முடைய உறவுகளோடு பேசுகிறோம், நம்முடைய குழந்தைகளோடு பேசுகிறோம். ஒரு ஆய்வு சொல்கிறது, 21ஆம் நூற்றாண்டில் அடுத்த தலைமுறை, இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைகள் ஒரு நாத்திக சிந்தனையில் அடுத்த தலைமுறை உருவாகி கொண்டே இருக்கிறது. பெரும்பான்மையான வாலிபர்கள் உலகம் முழுவதும், முஸ்லிம்களினுடைய மதம் மட்டுமல்ல, எந்த ஒரு மதமும் எங்களுக்கு வேண்டாம், எந்தவித கட்டளையும் எங்களுக்கு வேண்டாம், எந்த விதமான தடுப்பும் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் விரும்பிய அடிப்படையில் எங்கள் வாழ்வுகளை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு எந்த விதமான உபதேசமும் எங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனம் தோன்றலின் அடிப்படையில் நான் அமைத்துக் கொள்வேன் என்ற சிந்தனை 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு நாம் ஜும்மாவினுடைய பயானை அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்து அமர்ந்து கேட்கிறோமே, ஆனால் அடுத்த தலைமுறை இதற்கு தயாராக இல்லை. அல்லாஹுவை பற்றி கேட்பதற்கு, மார்க்கத்தை பற்றி கேட்பதற்கு, மார்க்க விழுமியங்களை பத்ரினுடைய தோழர்கள், உஹதினுடைய தோழர்கள், நபியினுடைய தோழர்களினுடைய அந்த வீர தீர சாகாசங்களை எல்லாம் நினைத்து பார்த்து உச்சம் கொட்டுவதற்கு அடுத்த தலைமுறை தயாராக இல்லை. காரணம், அடுத்த தலைமுறை வேறொரு டெக்னாலஜியினுடைய உலகத்திற்குள்ளாக பயணப்பட்டுவிட்டது. ஏஐ என்று சொல்வார்கள். நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூகுளை பயன்படுத்துகிறோம். அதனை உருவாக்கியவர்களினுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் சொல்கிறார், நாத்திகம் இதன் ஊடாக மிக வேரூன்றி நிற்க ஆரம்பிக்கும். எதை பற்றி அவர்கள் ஆச்சரியப்படவே மாட்டார்கள். மதம் எதற்கு எங்களுக்கு தேவை? எதற்கு இறைவன் தேவை? என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னால் எதையும் இந்த உலகத்தில் உருவாக்க முடியும், அழிக்க முடியும், நான் விரும்பிய அடிப்படையில் என்னுடைய வாழ்வுகளை நான் அமைத்துக் கொள்வேன் என்பதாக வேறு ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல்வேறு எச்சரிக்கைகளில் முதல் எச்சரிக்கையாக எல்லா காலத்திற்கும் அல்லாஹ் செய்து வரக்கூடிய ஒரு எச்சரிக்கை, அல்லாஹுவிற்கு இணை துணைகளை ஏற்படுத்தாதீர்கள். நம்முடைய செயல்களாலும் அல்லாஹுவிற்கு நாங்கள் இணை வைக்க கூடாது. மொத்தம் 3 இணை வைப்புகள். நம்முடைய செயல்கள், அல்லாஹுவிற்கு மட்டும் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும், அல்லாஹுவிற்கு மட்டும் நாங்கள் தொழ வேண்டும், அல்லாஹுவிடத்தில் மட்டுமே நாங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்முடைய செயல்கள். இந்த செயல்களில் யாரையும் நாம் பங்காளியாக ஆக்கக்கூடாது. இரண்டாவது, நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடத்தைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தொழுது கொண்டு, அல்லாஹுவை வணங்கிக் கொண்டு, அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்கு எதிராக பேசுவது. அல்லாஹுவினுடைய ஷரியத்தை எல்லாம் யாரால் பின்பற்ற முடியும்? வட்டி வாங்காதீர்கள், இந்த காலத்திற்கு அந்த சட்டம் பொருந்தாது. வட்டியினுடைய வாழ்வில் உங்களினுடைய வீடுகளை கெட்டி அமைக்காதீர்கள். இது எந்த காலத்தில் என்னுடைய கணவர் இருக்கிறார், இந்த காலத்தில் எல்லாம் வட்டிக்கு வாங்காமல் நம்மால் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அல்லாஹுவினுடைய கட்டளையை மீறுதல் என்பது வேறு, அல்லாஹுவினுடைய கட்டளைக்கு எதிராக பேசுவது என்பது வேறு. தாடி வைப்பதும் வைக்கலாம், மிகச்சிறந்தது, அல்லாஹுவின் தூதரினுடைய வழிமுறை. ஆனால் தாடி எல்லாம் கள்ளத்தாடிகள், தாடி எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தாடி வைப்பதெல்லாம் அசிங்கம் என்று அல்லாஹுவினுடைய ஷரியத்திற்கு எதிராக பேசுவது, அல்லாஹுவினுடைய கட்டளைகள், அல்லாஹுவினுடைய கட்டளைக்கு எதிராக பேசுவது, இவை நம்மை இணை வைப்பின் பக்கம். இப்படி பேசினாலே நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுவோம். இது இரண்டாவது. மூன்றாவது, நம்முடைய சிந்தனை ரீதியான இணை வைப்புகள். எதுவும் நடக்கட்டும், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் அல்லாஹுவை பற்றி பேசப்பட்டாலும் கூட ஜனாசாக்களை தூக்கும் பொழுது எத்தனை அபத்தமான வார்த்தைகள், எத்தனை தவறான நம்பிக்கைகள். அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் என்று ஒருவன் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் என்னை அலக்களித்திருப்பானா, அல்லாஹுவிடத்தில் எவ்வளவு பிரார்த்தனை செய்தேன், அவனுக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லாத குருடனாக மாறிவிட்டானே என்று உள்ளத்தால் அவநம்பிக்கை கொள்வது, அல்லாஹுவின் மீது தவறான நம்பிக்கை. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார், வலா தய்அஸ்மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுவினுடைய கருணையின் மீது நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு மையை அஸ்மிர் ரஹ்மத்தில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை இழப்பார்கள். எதுவும் நடக்கட்டும், ஜனாசாவை உயர்த்தக்கூடிய சூழல் வரட்டும்,
பெத்தெடுத்த மகனை 6 அடி பள்ளத்தாக்கிலே இரவிலே இறங்கி அடக்கம் செய்ய வேண்டிய சூழல் வரலாம். தாயின் மடியிலே இளைப்பாரி அந்த தாயை கஃனிட்டு ஜனாசா தொழுகையில் முதல் சஃபிலே நிற்க வேண்டிய சூழல் வரலாம். நாம் சம்பாதித்த நம்முடைய வீடுகள் பார்த்து பார்த்து அல்லாஹ்வின் நினைவுகளால் கெட்டி எழுப்பிய அந்த வீட்டை நம்முடைய கரத்தாலேயே வித்துவிட்டு கடனை அடைத்து நடுரோட்டிலே நிற்க வேண்டிய சூழல் வரலாம். எதுவும் வரட்டும், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற நம்பிக்கை அழுத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வினுடைய முதல் உபதேசம் வஅல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. ஓ மனித சமூகமே, அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, படைத்தவனுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். இணை வைப்பு என்பது ஏதோ பிற வணக்கங்கள் மட்டுமல்ல. இணை வைப்பு நம்முடைய சிந்தனைகளிலும் இணை வைப்பு இருக்க கூடாது. எல்லா நேரத்திலும் நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய சிந்தனைகள், இந்த மூன்றும் ரப்பை மட்டுமே ஆராதிப்பதாக இருக்க வேண்டும், ரப்பை மட்டுமே பெருமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வினுடைய முதல் கட்டளை 10 கட்டளையில் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, மனித சமூகமே அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாய் தகப்பனின் விவகாரத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுவான். அவையெல்லாம் கட்டளையிடக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். நோன்பை பற்றி அல்லாஹ் பேசுவான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோட்டே ஆக வேண்டும், கட்டளை. ஆனால் பெற்றோரை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய இடத்தில் வெறும் கட்டளையாக மட்டும் அல்லாஹ் சொல்லாமல் தலையை தடவி கொடுப்பதை போன்ற ஒரு வார்த்தை சொல்வான். குர்ஆனோடு தொடர்பு இருப்பவர்களுக்கு தெரியும். வவஸ்ஸைனல் இன்சான், மனித சமூகத்திற்கு நாம் உபதேசம் செய்கிறோம். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமல்ல, மனித சமூகத்திற்கு படைத்தவன் செய்யக்கூடிய உபதேசம். உங்கள் பெற்றோர்களிடத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். காரணம், பெற்றோரை நாம் புறக்கணித்தால் நாசத்தை அல்லாஹ் பொழிந்து விடுவான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் வாலிது அவ்ஸது அப்வாபுல் ஜன்னah, தாயும் தகப்பனும் தான் சொர்க்கமாகவே இருக்கிறார்கள். அரபியில் சொல்வார்கள், அல் ஜன்னத்து ஃபிஸ் ஸமாஇ அல் உம்மியுன் ஃபில் அர்தி, சொர்க்கம் வானத்தில் இருக்கட்டுமே, என் தாய் என்னோடு இருக்கிறாளே என்று சொல்வார்கள். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல் வாலிது அவ்ஸது அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தின் நடு பகுதியே உங்களினுடைய தாயும் தகப்பனுமாக இருக்கிறார்கள். நீங்கள் நாடினால் உங்கள் தாய் தகப்பனிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டு அந்த சொர்க்கத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் நாடினால் உங்கள் தாய் தகப்பனுக்கு மாறு செய்து அந்த சொர்க்கத்தின் கதவை நீங்கள் இழந்து விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய இரண்டாவது உபதேசம் யாராக இருக்கட்டும், எத்தனை சகோதரர்கள், எத்தனை சகோதரிகள் வளர்ந்ததற்கு பிறகு அண்ணனினுடைய வீட்டில் 4 நாட்கள், தம்பியினுடைய வீட்டில் 2 நாட்கள், தங்கையினுடைய வீட்டிலே 1 நாட்கள் என்பதாக ஒரு கவல உணவுக்காக தாயையும் தகப்பனையும் அலக்களிக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை சமூகத்தில் நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாப்பாவினுடைய கண்ணீர், தந்தையினுடைய கண்ணீர், மகனினுடைய கையை எதிர்பார்த்து ஒரு கவல உணவுக்காக தாயும் தகப்பனும் எலுமிச்சப்பழத்தினுடைய தோட்டத்தில் நின்று வேர்வையை இரத்தமாக சுரப்பித்து அவர்களினுடைய வேர்வை துளியிலே, அரபியில் சொல்வார்கள், நான் அனுபவிக்கக்கூடிய எல்லா தணல்களும் எல்லா குளிரும் என்னுடைய தகப்பனினுடைய வேர்வை துளிகள் என்பதாக சொல்வார்கள். நம்மை பார்த்து பார்த்து கண்ணின் மணியாய் வைத்து இதயத்தின் துண்டாய் வைத்து பொத்தி பாதுகாத்த நம்முடைய தகப்பனினுடைய தாயினுடைய கடைசி ஒரு கவல உணவு என்பது, அண்ணன் சொல்கிறான், என்னால் தாயை பார்க்க முடியாது, அந்த வயதானவர்கள் என் மனைவிக்கும் என் தாய்க்கும் ஒத்து வரவில்லை, ஆதலால் நீ பார்த்துக்கொள். தம்பி சொல்கிறான், உன்னுடைய மனைவியாவது பரவாயில்லை, என்னுடைய மனைவி விஷத்தை வைத்தே கொன்று விடுவாள், ஆதலால் என்னால் பார்க்க முடியாது என்பதாக ஒரு கவல உணவுக்காக மணிக்கணக்காக அலைய விடக்கூடிய யாராக இருக்கட்டும், அல்லாஹ்வினுடைய உபதேசம், அல்லாஹ்வினுடைய 10 கட்டளைகளில் மகா பெரிய இரண்டாவது கட்டளை, வபில் வாலிதைனி இஹ்சானா, மனித சமூகமே உங்கள் தாயையும் தகப்பனையும் பொத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உபதேசம் செய்கிறார். இரண்டாவது கட்டளை, எந்த நேரமும் எதையும் இழக்கட்டும், நம்முடைய தாய் தகப்பனை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. எவ்வளவு பெரிய சூழலிலும்
எம்முடைய தாய் தந்தையை நாம் பாதுகாக்கும் காலமெல்லாம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய மற்றும் ஒரு அழகான ஒரு புத்தகம் உண்டு, தனி மனித ஒழுக்கம் அதபுல் முஃப்ரத் என்பதாக. அந்த புத்தகத்திலே இமாம் புகாரி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி, யார் தாய் தகப்பனை பாதுகாப்பார்களோ இவ்வுலகத்தில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தே தீருவான். தாய் தகப்பனை அரவணைக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை அரவணைப்பான். உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களை யாராவது நோவினைப்படுத்தினால் எல்லா தவறுக்கும் அல்லாஹ் தண்டனையை பிற்படுத்தி வைத்திருப்பான். ஆனால் தாய் தந்தையை வேதனைப்படுத்துவோமேயானால் வாழும் காலத்திலேயே அவன் தலையிலே நாசத்தை பொழிய வைப்பான் என்பதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், என் அன்பான உறவுகளே, அல்லாஹுவினுடைய பொருத்தமும் அல்லாஹுவினுடைய அன்பும் நம்முடைய தாய் தகப்பனினுடைய விவகாரத்தில் இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், இரண்டாவது உபதேசம், வபில் வாலிதைன் இஹ்சானா, மனித சமூகமே உங்கள் தாய் தந்தையினுடைய விவகாரத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான் உலகத்திற்கு, வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக்கின் நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள். நஹ்னு நர்சுகுக்கும், உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிப்பவனும் அந்த இறைவன் தான். வ இய்யாஹும், நீங்கள் எந்த குழந்தை பெற்றால் வறுமை வந்துவிடும் என்று பயப்படுகிறீர்களோ அந்த குழந்தைக்கும் வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவன் இறைவனாக இருக்கிறான். ஆதலால் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒரு தோழர் வருகிறார், அல்லாஹுவின் தூதரே, நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன், அவளும் என்னை நேசிக்கிறார். நாங்கள் இருவரும் திருமண பந்தத்தில் இணையலாம் என்று நினைக்கும் பொழுது ஒரே ஒரு நிபந்தனை விதிக்கிறாள், குழந்தையை பெற்றுத்தர மாட்டேன் என்று ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அன்றைக்கு குழந்தை பெற்றதற்கு பிறகு கொலை செய்தார்கள், இன்றைக்கு பிறப்பதற்கு முன்பாகவே சிந்தனையினால் ஒரு சமுதாயம் கொலை செய்து கொண்டே இருக்கிறது. பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளியல் உலகம். எங்கு நோக்கினும் பொருளாதாரம் இருந்தால் நாம் சாதித்து விடலாம், பொருளாதாரம் இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், பொருளாதாரம் இருந்தால் நாம் உயர்வாக இருக்கலாம் என்று எழுதப்படாத ஒரு விதியை எல்லோரினுடைய உள்ளத்திலும் ஷைத்தான் உள்ளே புகுத்தி விட்டான். குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே திட்டமிடுகிறோம், நமக்கு தோதுவான 2 குழந்தைகள் போதும், நம்மால் எப்படி படிக்க வைக்க முடியும், நம்மால் எப்படி வளர்க்க முடியும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு தோழர் வருகிறார், அல்லாஹுவின் தூதரே, நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன், அவளும் என்னை நேசிக்கிறார். நாங்கள் திருமண பந்தத்திற்குள்ளாக நுழையலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இடுகிறாள், குழந்தையை பெற்றுத்தர மாட்டேன் என்று நிபந்தனை இடுகிறார். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், வேண்டாம், அவள் நமக்கு. சில நாட்களுக்கு பிறகு அந்த தோழரால் அவளை மறக்க முடியவில்லை, மீண்டும் வருகிறார். இமாம் அபூதாவுத் பதிவு செய்கிறார்கள், இல்லை அல்லாஹுவின் தூதரே, அவளை என்னால் மறக்க முடியவில்லை, அவளும் என் நினைவுகளிலேயே இருக்கிறார். ஆனால் அந்த நிபந்தனையை விட்டு அவள் பின்வாங்குவதாக குழந்தை பெறுவதில் அவளுக்கு உடன்பாடு இல்லை. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், வேண்டாம், நமக்கு அவள். மூன்றாவதாக வரும்பொழுது அல்லாஹுவின் தூதர் கடினமான ஒரு வார்த்தை, நம்ம எல்லோருக்கும் திருமண நிகழ்வுகளில் ஓதக்கூடிய ஹுத்பாவினுடைய அற்புதமான ஒரு நபிமொழி. அப்பொழுதுதான் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இல்லை இல்லை, குழந்தையை பெறக்கூடிய பெண்ணை மட்டும்தான் நாம் மனம் முடிக்க வேண்டும், அதுவும் குழந்தையை அதிகம் பெறக்கூடிய பெண்களை நீங்கள் மனம் முடியுங்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நபியிடத்திலே கேட்கிறார்கள், ஐயு ஸம்பி அஅதமு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடத்தில் மகா பெரிய பாவம் எந்த பாவம்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னான், தஜஅல லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை வைப்பது. சும்ம ஐயுன் யா ரசூலல்லாஹ், பிறகு இரண்டாவது பெரும் பாவம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தக்துல வலதக ஹஷ்யத அயுத்இம மஅக, உன்னோடி அமர்ந்து சாப்பிடுவதற்கு பயந்து உன் குழந்தையை கொலை செய்வது. தட்டிலே பங்கு போடுவதற்கு வந்து விடுவான். நம்மால் எல்லாம் இந்த 10,000 வைத்து நம்முடைய குழந்தைகளை வளர்க்க முடியாது. ஆதலால் நமக்கு குழந்தை வேண்டாம் என்பதாக வறுமைக்கு பயந்து குழந்தைகளை யாரேனும் புறக்கணிப்பார்களே, ஆனால் இது போன்ற விஷயத்திற்குள்ளாக காரணம் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லும் பொழுதே இந்த வார்த்தையை சேர்த்து சொல்கிறான், ஹஷ்யத்த இம்லாக், வறுமைக்கு பயந்து. உடல் ஆரோக்கியம் இல்லை, அதனால் நாம் தள்ளி போடுகிறோம். 3 குழந்தைகளும் ஆபரேஷன், இனி ஒரு குழந்தையை சுமப்பதற்கு நம்முடைய தாயினுடைய நம்முடைய மனைவியினுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இல்லை, மருத்துவர்களின் ஆலோசனையோடு நாம் தள்ளி போடுகிறோம், தவறல்ல, வறுமைக்கு பயந்து. அதனாலதான் அல்லாஹ் அடுத்த வார்த்தை சொன்னான், நஹனு நர்சுகுக்கும் வ இய்யாகும், உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்கியவன் எவனோ அவன்தான் பின்னால் படைக்கக்கூடிய படைப்பிற்கும் வாழ்வாதாரம் நல்குவதற்கு ஆற்றல் மிக்கவன், ஆதலால் நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார்.
மூன்றாவதாக அல்லாஹ் மனித சமூகத்திற்கு இடக்கூடிய கட்டளை, உங்களது குழந்தைகளை வறுமைக்கு பயந்து கொலை செய்யாதீர்கள். நான்காவதாக சமகாலத்தில் காதுகள் தாழ்த்தி கேட்க வேண்டிய உபதேசம், படைத்தவனினுடைய உபதேசம், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பத்தன், அசிங்கத்தின் பக்கம் ஆபாசத்தின் பக்கம் மனித சமூகமே நெருங்காதீர்கள். அது வெளிப்படையான அசிங்கமாக இருக்கலாம், அது அந்தரங்கமான அசிங்கமாக இருக்கலாம். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், லா அஹதுன் அக்யரு மினல்லாஹ் மின் அஜ்லி ذلك حرم الفواحش ما ظهر منها وما بطن. அசிங்கம் அது வெளிப்படையானதாக இருக்கட்டும், அது அந்தரங்கமானதாக இருக்கட்டும், எந்த அசிங்கத்தின் பக்கம் யார் நெருங்கினாலும் அல்லாஹ் கடுமையாக ரோஷப்படுகிறான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே. ஆனால் இந்த அசிங்கம் மட்டும்தான் அந்தரங்கத்திலே மனித சமூகத்தை ஆட்டி படைக்கக்கூடியது. அதனால்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகத்திற்கு முன்னால் சொன்ன வார்த்தைகள் எல்லாம், இணை வைக்காதீர்கள், தாயை நோவினைப்படுத்தாதீர்கள், குழந்தையை கொலை செய்யாதீர்கள். ஆனால் இந்த அசிங்கம் ஆபாசத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பத்தன, வெளிப்படையும் அந்தரங்கத்திலும் ஆபாசத்தின் அருகில் கூட நீங்கள் செல்லாதீர்கள், ஆபாசமாக நடக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஆபாசத்தினுடைய அருகில் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், செல்ல வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வின் தூதரினுடைய வார்த்தை, யார் அசிங்கத்தோடி வாழ்ந்தார்களோ, ஆபாசத்தோடி வாழ்ந்தார்களோ, வெளியிலே பெரிய அங்கி அணிந்திருக்கிறோம், நீளமான தாடி வைத்திருக்கிறோம், கம்பீரமான தொப்பி அணிந்திருக்கிறோம், உயர்தரமான சுகுந்தத்தை தடவி கொண்டிருக்கிறோம், நம்முடைய பெட்ரூமினுடைய வாழ்க்கையில், நம்முடைய பாத்ரூமினுடைய வாழ்க்கையில், நம்முடைய அந்தரங்கத்தினுடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட ஜவால் மொபைலினுடைய வாழ்க்கையில் எங்கேனும் நாம் அசிங்கத்தோடி வாழ்வோமேயானால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹும்ம தஹ்ஹிர் உம்மத்தன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதின் சமூகத்தை அல்லாஹ் எல்லா ரீதியிலும் பரிசுத்தப்படுத்தட்டும். எங்கேனும் இந்த அசிங்கத்திற்குள்ளாக நாம் பயணப்பட்டால், நம்மை யாரும் காணவில்லை, ஆசிரியர் காணவில்லை, தகப்பன் காணவில்லை, உறவுகள் காணவில்லை, பாத்ரூமிலும் பெட்ரூமிலும் ஹிஸ்டரியை அழிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு திறமை உண்டு என்பதாக யார் எந்த அசிங்கத்தில் ஈடுபட்டாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை, நாளைக்கு மறுமையில் நரகத்தில் அல்லாஹ் இவனை இடும் பொழுது நரகவாசிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்களாம், அல்லாஹ்வே இந்த நாசமாய் போனவனோடு எங்களை நீ ஒன்று சேர்க்காதே. இது போன்ற அசிங்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களினுடைய நரகத்தில் தள்ளியதற்கு பிறகு அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் துர்நாற்றத்தை அல்லாஹ் வீச வைப்பானாம். நரக நெருப்பை விட கடுமையான துர்நாற்றம். நரகவாசிகள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்களாம், அல்லாஹ்வே இந்த அசிங்க பிடித்தவன், இந்த ஆபாசமானவனோடு எங்களை நீ இணைத்து வைக்காதே என்பதாக நரகவாசிகள் பாதுகாப்பு தேடக்கூடிய அளவிற்கு தண்டனை கடுமையானது. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் ஆக பெரிய பாவம் ஐயு ذنب اعظم عند الله. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பாவத்திலேயே ஆக பெரிய பாவம் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, குழந்தைகளை கொலை செய்வது. மூன்றாவதாக ரசூலினுடைய வார்த்தை, அன் துஸ்ன ஹலீலத ஜாரிக, உன்னுடைய அயல்வாசி பெண்ணோடு நீ விபச்சாரம் செய்வது. நம்பி ஒப்படைக்கப்பட்டவர்கள், ஒரு பெண் கல்லூரிக்கு வருகிறாள் என்றால், நம்முடைய அயல்வாசி பெண்கள் பாதுகாப்பாக வீட்டு மொட்டை மாடியில் ஏறுகிறார்களே, ஆனால் நம் மீது கொண்ட நல்ல எண்ணம். கல்லூரிக்கு ஒரு தகப்பன் ஒரு மகளை அனுப்பி இருக்கிறார் என்றால் ஒரு பெரிய எண்ணம், அங்கு இருக்கக்கூடிய ஆண்கள் நம்முடைய குழந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். நம்முடைய தங்கையை வளர்ப்பதற்கு நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம், நம்முடைய அக்காவை வளர்ப்பதற்கு நம்முடைய தந்தை எவ்வளவு சிரமப்பட்டார், நம் அக்காவை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு நம்முடைய தந்தை எவ்வளவு கண்ணீரையும் இரத்தத்தையும் வேர்வையாக சிந்தி இருக்கிறார். இது போன்றுதானே ஒரு வீட்டினுடைய குழந்தை தாராளமாக காதல் என்ற பெயரில், அசிங்கங்கள் என்ற பெயரில் யார் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கைக்கு துரோகம் இழைப்பது, நம்பிய பெண்களுக்கு துரோகம் இழைப்பது இன்றைக்கு சமூகத்தில் வியாபித்து விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு காலம் எங்கோ கேள்விப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாகவே, எல்லா குடும்பத்திலும் ஒரு அசிங்கங்கள். திருமணமானவர்கள் எல்லாம் துணிந்து தவறு செய்கிறார்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும்.
எந்த அச்சமும் இல்லை. நமக்கென்று ஒரு கணவர் இருக்கிறார். நம்முடைய உயிரை விட நேசிக்கக்கூடிய, நமக்காக பாலைவனத்திலே ரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு கணவன் இருக்கிறான். யோசிப்பதில்லை. ஒரு கணவன் யோசிப்பதில்லை. நம்முடைய குழந்தையை சுமக்கக்கூடிய நம்மினுடைய கண்ணின் மணியாய் எனது வீட்டினுடைய ராணி எனது மனைவி இருக்கிறாள். யோசிப்பதில்லை. மாணவன் யோசிப்பதில்லை, மாணவி யோசிப்பதில்லை. வேலையே பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வினுடைய 4வது உபதேசம், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பத்தன். அசிங்கங்கள், ஆபாசங்கள், அது வெளிப்படையாக இருக்கட்டும், அந்தரங்கமாக இருக்கட்டும், எதன் பக்கமும் நீங்கள் நெருங்கக்கூடாது. ரசூல் சொன்னார்கள், அயல்வாசி பெண்ணோடி எவன் தவறான முறையில் நடந்து கொள்வானோ அதுதான் பாவத்திலேயே ஆக மோசமான ஒரு பாவம், அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு பாவம். முஸ்லிம் ஒரு நபிமொழி வரும், இன்னல்லாஹ லா யன்து, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூவரை லா யன்துருல்லாஹு இலைஹிம், அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டான். வலா யுகல்லிமுஹும், அல்லாஹ் அவர்களோடு பேசவே மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தவே மாட்டான். அல்லாஹ்வின் தூதரே, அவர்களில் யார்? நபி ஒருவரை சொன்னார்கள், வயது முதிர்ச்சி அடைந்ததற்கு பிறகும் விபச்சாரம் செய்யக்கூடிய அநியாயக்காரன் இருக்கிறானே, இன்றைக்கு வயது வித்தியாசமே இல்லை அசிங்கத்திற்கு, ஆபாசத்திற்கு. ஒரு ஆய்வு சொல்கிறது, பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடக்கூடியவர்களில் 90% முதியவர்களாக இருக்கிறார்கள். போக்சோ சட்டத்தில் அடைக்கப்பட்டு, நீங்கள் வேண்டுமையானால் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் போக்சோ சட்டத்தில் குழந்தையிடத்திலே பாலியல் துஷ்பிரயோகங்களிலே ஈடுபட்டவர்களிலே அடைக்கப்பட்டவர்களில் 90% முதியவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 4வதாக மனித சமூகத்திற்கு சொன்னான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வமா பத்தன். அசிங்கங்கள் அது வெளிப்படையாக இருக்கட்டும், அந்தரங்கமாக இருக்கட்டும், அசிங்கத்தின் பக்கம், ஆபாசத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். 5வதாக அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி, அநியாயமான முறையில் யாரையும் நீங்கள் கொலை செய்யாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், மன் குத்தில முஆஹிதன், யார் ஒருவன் வேண்டும் என்று கொலை செய்வானோ. இதுவும் இன்றைக்கு சமூகத்திலே பெருகிவிட்டது. அன்றைக்கு கொலை என்பதெல்லாம் எங்கோ ஒரு இடத்திலே கேள்விப்பட்டது. சின்ன சின்ன சிறுவர்கள், ஒரு ஆய்வு சொல்கிறது, உங்கள் மாவட்டம் கடையநல்லூரிலே 2 நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய கொலையை பற்றி ஆய்வு செய்யுங்கள். சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் வார்த்தையை பாருங்கள், மன் குத்தில முஆஹிதன், சிறுவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும், கோபத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கஞ்சாவினுடைய புழக்கங்கள், அதைத்தான் சொல்வார்கள், கஞ்சா பெருகிவிடும் என்று சொன்னால் அந்த ஊரிலே எல்லா அசிங்கங்களும், அல்லாஹ்வின் தூதர் உம்முல் ஹபாயிஸ், போதையை, இந்த கஞ்சாவை பாவங்களின் தாய் என்று சொல்வார்கள். அது வந்துவிடும் என்று சொன்னால் எல்லா பாவங்களும், திருட்டு வரும், கொலை வரும், கொள்ளை வரும், விபச்சாரங்கள் பெருக ஆரம்பிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய 5வது கட்டளை மனித சமூகத்திற்கு, யாரையும் எதற்காகவும் நீங்கள் கொலை செய்யாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் குத்தில முஆஹதன், யார் ஒருவன் வேண்டும் என்று ஒரு அநியாயமான ஒரு ஆத்மாவை கொலை செய்தால், லம் யரஹ் ராயிஹத்தல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவன் என்ன செய்ய மாட்டான் என்று சொன்னால் நுகர மாட்டான் என்பதாக. நாளைக்கு மறுமையில யாரை கொலை செய்தானோ அந்த பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய தலையை அவன் கையிலே தூக்கி கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு வார்த்தை சொல்வானாம், யா ரப்பி, என்னை படைத்தவனே, சில் ஹாதா ஃபபிம கத்தலனி, என்னை ஏன் கொலை செய்தான் என்று நீ எனக்கு கேட்டுக்கொடு. உலகத்தில் எனக்கு அநியாயம் இழைக்கப்பட்டது. நான் வாழும் பொழுது குடும்பத்தோடி, மனைவி மக்களோடி, குழந்தையோடி நான் வாழும் பொழுது அநியாயமாக என்னை இவன் கொலை செய்தான் அல்லவா, ஏன் இவன் என்னை கொலை செய்தான் என்று இமாம் புகாரியினுடைய வார்த்தை. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அந்த பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய தலையை ரப்பினுடைய சன்னிதானத்தில் வைத்து, அல்லாஹுவே, சில் ஹாதா ஃபிம கத்தலனி, என்னை எதற்காக இவன் கொலை செய்தான் என்று இன்றைக்கு நீ கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் அவ்வலு மா யுக்தா பைனன் நாஸி ஃபித் திமா, மறுமையில் நாளைக்கு விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை ஃபித் திமா, இரத்தத்தை பற்றியதாக இருக்கும் என்பதாக. மனிதர்களுக்கு மத்தியில் நடந்த அநியாயங்களில் முதல் அநியாயத்தை அல்லாஹ் இரத்தத்தை பற்றி தான் அல்லாஹ் விசாரிப்பான் என்பதாக. எந்த சூழலிலும் ஒருவரை நாம் கொலை செய்கிறோம் என்று சொன்னால் அவரினுடைய மனைவி விதவையாகிறாள், அவரினுடைய தாய் குழந்தையை இழக்கிறது, அவரினுடைய குழந்தைகள் எல்லாம் அனாதையாகிறது. கொலை என்பது கத்தியை எடுத்து குத்துவது மட்டும் அல்ல வாலிபர்களே, கொலை
டூ வீலரிலே விரைவாக வேண்டுமென்றே செல்வது. உங்களுக்கு தெரிந்த பெரும் மார்க்கறிஞரிடத்தில் கேளுங்கள், சவுதியினுடைய மூத்த இமாம்கள், இமாம் உசைமீனுடைய ஒரு ஃபத்வா உண்டு. விரைவாக வேண்டுமென்று சென்று ஒருவனை விபத்திலே சாகடித்தாலும் அது கொலை குற்றமாகவே கருதப்பட வேண்டும் என்பதாகத்தான் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். காரணம், அல்லாஹ்வினுடைய வார்த்தை அமைதியாக பயணப்பட வேண்டும். நாம் விரைவாக பயணப்படும் பொழுது தப்பித்தவறி ஒரு குழந்தை உள்ளே வந்து விட்டால் இந்த தாயினுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். அரபில சொல்வார்கள், எல்லா சோதனையையும் மாற்றி விடலாம், சிறு வயதிலேயே குழந்தையை கபருக்கு அனுப்பிய சோதனை இருக்கிறதே, எல்லா நல்ல நாளும் அந்த புள்ள ஞாபகத்திற்கு வந்துவிடும். புள்ள இருந்தா இன்னைக்கு நல்லா இருக்கான். 20 வயசு ஆகும் பொழுது அந்த அம்மாவுக்கு யோசிக்கும், நம்ம பிள்ளைக்கு இருந்தா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்போம்ல. குழந்தையை இழந்தவர்களுக்கு தான் தெரியும். எத்தனை எத்தனை இடங்கள்ல அமைதியாய் சட்டத்தை பின்பற்றி போக்குவரத்து விதியை பின்பற்றி அமைதியாக பயணப்பட்டவர்கள் சில தருதலைகளினுடைய தவறான போக்கினால் அமைதியான நல்ல குடும்பத்தில் இன்று வரை வறுமையின் கோரப்பிடியில் இன்று வரை நினைத்து நினைத்து ஆதங்கப்படக்கூட முடியாத அளவிற்கு அதெல்லாம் இந்த பகுதிகளுக்குள்ளாக வரும். அதனால் பயணப்படும் பொழுது நாம் அஜாக்கிரதையாக கவனத்தோடி பயணப்பட வேண்டும். தப்பி தவறி நம்முடைய தவறான சிந்தனையினால், நம்முடைய தவறான போக்கினால் எங்கேனும் ஒரு மனிதர் மரணிப்பார் என்று சொன்னால் அதுவும் இந்த கொலையாக கருதப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி, அநியாயமாக எந்த ஒரு ஆத்மாவையும் நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். மொத்தம் 10 உபதேசங்களை இந்த முதல் வசனத்தில் அல்லாஹ் 5 உபதேசங்களை சொல்லிவிட்டு சொல்வான். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தஅகிலூன், புத்தி உடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் இந்த உபதேசம் என்பதாக அறிவுடையவர்களுக்கு அல்லாஹ் இந்த உபதேசத்தை செய்கிறான். மொத்தம் 10 உபதேசங்களில் 106வது அத்தியாயம் 151வது வசனத்தில் 5 உபதேசத்தை வரிசையாக சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம், பெற்றோர்களை நோவினை செய்ய வேண்டாம், அதே போன்று குழந்தைகளை கொலை செய்ய வேண்டாம், அசிங்கத்தின் பால் நெருங்க வேண்டாம், அநியாயமாக யாரையும் நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தஅகிலூன், புத்தி உடையவர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய உபதேசம். பாரக்கல்லாஹு லி வலக்கும் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வஸ்ஸிக்ரில் ஹகீம். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா. அல்ஹம்துலில்லாஹ் وصلى الله وسلم على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أيضا أوصيكم ونفسي أولا بتقوى الله. மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வினுடைய அச்சத்தை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய 10 கட்டளைகளில் 6வது கட்டளை, ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن, நீங்கள் அனாதைகளினுடைய சொத்தின் பால் நெருங்காதீர்கள், அனாதைகளினுடைய சொத்துக்களை நீங்கள் அபகரிக்காதீர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அனாதைகளினுடைய சொத்து என்று சொன்னால் பாக பங்கீடையும் இதன் உள்ளாக வந்துவிடும். நம்முடைய சகோதரனுக்கு சேர வேண்டிய சொத்துகள், நம்முடைய சகோதரிக்கு சேர வேண்டிய சொத்துகள், நம்முடைய தம்பிக்கு சேர வேண்டிய சொத்துகள், நம்முடைய அண்ணனுக்கு சேர வேண்டிய சொத்துகள் எப்பொழுதும் நாங்கள் அநீதம் செய்து விடக்கூடாது. பிறரிடத்திலே நாம் அநியாயம் செய்தால் அது ஒரு அநியாயம். ஆனால் சொத்து பங்கீடிலே அனாதைகளிடத்தினுடைய விடயத்தில் விஷயத்தில் நாம் தவறு செய்வோம் என்று சொன்னால் அது காலம் முழுவதும் எனக்கு சேர வேண்டிய என் சொத்தை என் சிறிய தகப்பனார் அபகரித்தால் அவர் எனக்கு மட்டும் அநியாயம் செய்யவில்லை, எனக்கு அநியாயம், எனக்கு பிறகு என் குழந்தை, அவருக்கு பிறகு என்ன மற்ற குழந்தைகள் என்று என் தலைமுறைக்கே அவர் அநியாயம் செய்திருக்கிறார். அதனால்தான் ஹசன் பஸ்ரி இமாம் அவர்கள் சொல்வார்கள், சொத்து பங்கீட்டிலே அநியாயம் செய்யாதீர்கள், கபரில் கூட நிம்மதியாக உறங்க முடியாது. அலா தக்ரபு மாலல் யதீம், அனாதை குழந்தைகளினுடைய செல்வங்களின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட சொத்துகளில் நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ஸுல்மன் இன்னமா யஅகுலுஹும் ஃபீ புதூனிஹிம் நாரா, நாளைக்கு மறுமையில் பாவம் செய்தவர்களுக்கு நரகம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் யார் பொருளாதார ரீதியாக அநியாயம் செய்வார்களோ, யார் ஏழை எளியவர்களிடத்திலே தட்டி பறிப்பார்களோ, இரத்த பந்தத்திற்கு சேர வேண்டிய பாக பங்கீட்டை கொடுக்காமல் அனாதை குழந்தைகளினுடைய சொத்தை சுருட்டுவார்களோ, என் அண்ணன் இறந்து விட்டார், அண்ணன் மகன்கள் எல்லாம் சிறியவர்களாக இருக்கிறார்கள்,
என்ன தெரிந்து விட போகிறது, எங்கெங்கே சொத்து இருக்கிறது என்று என் அண்ணன் குழந்தைகளுக்கு எங்கே தெரிய போகிறது என்பதாக வயதை காரணம் காட்டி அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்தை யார் அபகரித்தாலும் சூரத்து நிசாவினுடைய வார்த்தை, இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலுஹும் ஃபீ புதூனிஹிம் நாரா. நாளைக்கு இது போன்ற அநியாயம் செய்பவர்கள், சொத்திலே அநியாயம் செய்பவர்கள், அனாதை குழந்தைகளினுடைய சொத்திலே ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு தண்டனை நரகத்தின் நெருப்பையே சாப்பிட வேண்டும். நரகத்தின் நெருப்பிலே போட்டு வாட்டுவது வேறு. அல்லாஹ் சொல்கிறான் நரக நெருப்பை சாப்பிடுவதே தண்டனை. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை! பாதலாளின் அன்பானவர்களே, எப்பொழுதும் யாரினுடைய சொத்தை நாங்கள் அபகரிக்க கூடாது. அது எத்தனை கோடியாக இருக்கட்டும், யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லவா என்ற நன்றி உணர்வோடு, அச்ச உணர்வோடு நடக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ஆறாவதாக சொல்கிறான், வலா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன். அநியாயமாக, அக்கிரமமாக அனாதை குழந்தைகளினுடைய சொத்துக்களை நீங்கள் அபகரிக்காதீர்கள். ஏழாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வஅஃபுல் கைல வல் மீஸான பில் கிஸ்தி. நீங்கள் நிறுக்கும் பொழுதும் நீங்கள் கொடுக்கும் பொழுதும் நீதமாக, சரியாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியாக அல்லாஹ் பேசுகிறான், கொடுக்கல் வாங்கலிலே நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு பொருளை பிறர் உங்களிடத்திலே தரும் பொழுது எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் வாங்குகிறீர்கள். அதுபோன்று கிஸ்தி என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் தரும் பொழுது நாம் எவ்வளவு விழிப்போடு இருக்கிறோமோ அதுபோன்று நாம் கொடுக்கும் பொழுதும் அவ்வளவு விழிப்போடு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களினுடைய நிறுத்தலாக இருக்கட்டும், முகுத்தலாக இருக்கட்டும், அதிலே நிரப்பமாக கொடுங்கள். முஸ்லிம்கள் என்று சொன்னாலே வியாபாரத்திற்கு பெயர் போனவர்கள், முஸ்லிம்கள் என்று சொன்னாலே சுத்தமான பொருளை விற்கக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் என்றால் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்திய திருநாட்டிலே பெயர் சம்பாதித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இரண்டாம் தரமாக தொழில் செய்யக்கூடியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் யார்? பேசுவதற்கு கூச்சம். அல்லாஹ் உங்களை நம்மையும் பாதுகாக்கட்டும். இஸ்லாம் இந்திய திருநாடு பிரிக்கப்படாத இந்தியா என்று சொல்வார்கள், ஹிந்துஸ்தான் என்று. இங்கெல்லாம் இஸ்லாம் பரவியதினுடைய வரலாறை எடுத்து படியுங்கள். புளியங்குடி எல்லாம் வியாபாரிகள் நிரப்பமாய் இருக்கக்கூடிய பகுதிகள். ஏதோ நாம் எல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பாட்டனும் முப்பாட்டனும் கடல் ஏறி கப்பல் ஏறி அரபு நாட்டிலே இருந்து ஏறி குதித்தவர்கள் அல்ல நாங்கள். நமக்கு முன்பு வாழ்ந்த நல்லடியார்கள், முஸ்லிம்கள், அவர்களினுடைய நியாயத்தன்மையில், குடுக்கல் வாங்கலில் இருந்த நேர்மையில் இஸ்லாம் பரவியது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் ஏழாவதாக மனித சமூகத்திற்கு, வஅஃபுல் கைல வல் மீஸான பில் கிஸ்தி. நெருக்கும் பொழுதும் முகுக்கும் பொழுதும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா கிதாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன். அல்லாஹ் சொல்கிறான், எவன் மோசடி செய்வானோ நிறுவையிலே, அளவையிலே, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். எட்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வஇதா குல்தும் ஃபஅதிலு வலவ் கான தா குர்பா. யாராக இருக்கட்டும் நீதமாக பேசுங்கள். நெருக்கமானவர்களாக இருந்தாலும் நீதமாக பேசுங்கள். நமக்கு வேண்டியவர் என்று சொன்னால் அவர்களை அரவணைக்கக்கூடிய பார்வை வேறு, நமக்கு வேண்டாதவர்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்க்கக்கூடிய பார்வை வேறு. நமக்கு வேண்டாத ஒரு பையன் கஞ்சாவுக்கு அடிமையாகி காவல்துறையிலே கைது செய்யப்பட்டால் நாம் மேலையும் கீழையும் குதிக்கிறோம். வேண்டும் தான், காலை உடைக்க வேண்டும், காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வீட்டிலே இது போன்ற தவறு செய்துவிட்டு இது போன்ற காவல் அதிகாரிகள் கைது செய்யும் பொழுது பெரும் படையை திரட்டி கொண்டு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய வார்த்தை, யாராக இருக்கட்டும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய சொத்தை யாராவது அபகரித்தால் அமைப்பை கூப்பிட்டு சண்டையிடுகிறோம். ஆனால் நாமே இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டால், கஞ்சாவாக இருக்கலாம், ஏனைய எந்த பாவமாக இருக்கலாம், அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ் மற்றும் ஒரு வார்த்தை இணைத்து சொன்னான், நெருக்கமானவர்களாக இருந்தாலும் நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள். யாராக இருக்கட்டும். அல்லாஹுவின் தூதர் சொன்னார் அல்லவா, என் மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் கைகள் வெட்டப்பட வேண்டும். அதுபோன்று நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஊரிலே சுத்தம் ஏற்படும். வெறுமனையாக கஞ்சா பெருகிவிட்டது, டூ வீலரிலே விரைவாக செல்வது பெருகிவிட்டது, அசிங்கம் பெருகிவிட்டது என்று இது போன்று மேடையிலே கட்டுவதினால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை.
நமது வீட்டிலே இருந்து நியாயவான்கள் உருவாக வேண்டும், நம்முடைய மஸ்ஜிதில் இருந்து நியாயவான்கள் உருவாக வேண்டும். யாராக இருக்கட்டும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும், யாராக இருக்கட்டும் குற்றம் குற்றமாகவே இருக்க வேண்டும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற சிந்தனையை நாம் வளர்க்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப மாறிவிட்டது. முஸ்லிம்களிடத்தில் தான் நல்லா பாதுகாக்க வேண்டும். நடு ரோட்ல டூ வீலரை நிப்பாட்டி இருப்பாரு, இவர் மேலையும் கீழையும் குதிப்பாரு. ஆனா இவர் ஒரு ஆட்டாவை நடு ரோட்ல மறிச்சு நிப்பாட்டி இருப்பார். யாராவது ஒரு மனிதர் காரை விட்டுட்டா சண்டை போடுறோம், ஆனா தெருவை அடைச்சி ஒரு ஆம்புலன்ஸ் கூட தெருவுக்குள்ள வந்துட்டு போக முடியாது. நாம அந்த அநியாயம் பண்ணுவோம். யாராவது கேட்டால் அவன் யோக்கியவானா இவன் யோக்கியவானான்னு சொல்லி இவர் தத்துவம் பேச ஆரம்பிப்பார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். 8வது வைதா குல்தும் ஃபஅதிலு வலவ் கான தா குர்பா, யாராக இருக்கட்டும் நீதமாக பேசுங்கள். 9வது வபி அஹ்தில்லாஹி அவ்ஃபு, அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதியை பாதுகாருங்கள். அல்லாஹுவுக்காக உனக்கு நான் தருவேன் என்று நாம் யாருக்காவது வாக்கு கொடுத்தால், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியம், இது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினால், இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவோடு நாம் செய்த வாக்குறுதிகள் என்ன? அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை நாம் பாதுகாப்போம், அல்லாஹுவினுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நான் வாழ்வேன் என்று படைத்தவனிடத்திலே நாம் வாக்கு கொடுத்திருக்கிறோம் அல்லவா, அந்த வாக்கை நாம் பாதுகாக்க வேண்டும். 10வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவு செய்கிறான். வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, இதுதான் நேரான பாதை. அல்லாஹுவினுடைய இஸ்லாம், நீங்களும் நானும் எந்த புனிதமான இஸ்லாத்தில் இருக்கிறோமோ இது அல்லாஹுவினுடைய பாதை. இந்த பாதையிலே நீங்கள் ஒன்றுபட்டு இருங்கள், இந்த பாதையிலே நீங்கள் பிரியாதீர்கள். ஊருக்காக, சமுதாயத்திற்காக, அல்லது சமுத்திரத்திற்காக, அல்லது சடங்குகளுக்காக, சம்பிரதாயத்திற்காக, உங்களுக்குள்ளே இயக்கத்திற்காக சண்டையிட்டு சாகாதீர்கள். நீங்கள் ஒன்றுபட்டவர்களாக இருங்கள். அல்லாஹுவினுடைய உபதேசத்தில் 10வது உபதேசம் இருக்கிறதே, அல்லாஹ் ஒரு குழந்தையை அரவணைத்து செய்வதை போன்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் நேரான பாதை. இப்பொழுது நீ எந்த பாதையில் இருக்கிறாயோ இந்த தீனுல் இஸ்லாம் தான் நேரான இஸ்லாம். இந்த பாதையின் ஊடாக உன்னுடைய பயணங்களை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களினுடைய பேச்சுகள், உங்களது நடத்தைகள், உங்கள் குடுக்கல் வாங்கல்கள், உங்களது அமல்கள், உங்களது இபாதத்துகள், உங்களது திருமணங்கள், உங்களது மரண வீடுகள், எல்லா இடத்திலும் இந்த இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். யாரும் யாரைக்கும் பகமை காட்டாதீர்கள். ஒன்றுபட்டவர்களாக இருங்கள். யாரினுடைய உரிமையையும் இஸ்லாத்தின் பெயரை சொல்லி கூட நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பிடுங்காதீர்கள். இந்த இஸ்லாத்தில் நீங்கள் நேரான பாதையில் இருங்கள். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லகும் தத்தகூன், இறை அச்சமுடையவர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய உபதேசம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 10 உபதேசத்தையும் மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் செய்திருக்கிறான். இந்த உபதேசத்தின் மீது நாம் வாழும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சியை, நிம்மதியை, அருளை அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் படைத்தவனின் உபதேசத்தின் மீது அல்லாஹ் நம்மை வாழ வைக்கட்டும். என் அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்க சொன்ன ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், ஈரோடு மாவட்டத்தில் அல்லாஹுவிற்காக ஒரு பெரிய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு தொழுகை நடந்து வருகிறது. மக்தபு மதரசாக்கள் நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் படித்து வருகிறார்கள். தற்பொழுது இடம் பற்றாக்குறையினால் பெண்களுக்காகவும் குழந்தை மதரசாவிற்காகவும் 2வது தளத்தை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 லட்சம் தான். இதெல்லாம் ஒரு பெரிய தொகையே இல்லை. நம்மை போன்ற கணவான்களுக்கு, நம்மை போன்ற அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கண்மணிகளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தொகையே இல்லை. ஈரோட்டிலிருந்து நம்முடைய புளியங்குடி மஸ்ஜித் ரஹ்மானை நாடி ரப்பினுடைய மஸ்ஜிதுக்காக, அதைத்தான் அனஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், ஒரு மனிதர் உன்னிடத்தில் யாசகம் கேட்கிறார் என்று சொன்னால் நீ சிறந்தவன் என்பதனால் அல்ல, அல்லாஹ் உன்னை சிறப்புப்படுத்துவதற்காக அல்லாஹ் அவர்களை அழைத்து வந்திருக்கிறான். நம்முடைய ஊருக்கு வந்தால் அல்லாஹுவினுடைய ஆலயத்தின் 2ஆம் தளம் ஏறிவிடும் என்ற பெரும் நம்பிக்கையோடு பெரும் மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகமாக உதவி செய்யுமாறு நம்முடைய மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم ارض عن خلفائنا الراشدين المهديين ابو بكر وعمر وعثمان وعلي وسائر الصحابه كلهم اجمعين، وان معهم بعفوك وكرمك وجودك واحسانك يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. عباد الله رحمكم الله، ان الله يأمر بالعدل والاحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.